நான் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்ல விரும்புவது ஒண்ணுதான். நீங்க கண்ணை மூடிக்கொண்டு இந்த மோடிஜியை திட்டுவதும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்காமல் இருப்பதுமே உங்களோட தலையாய கடமையாவே இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, இவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் இணைந்து முன்னேற்றம் நடக்குது பார்த்தீங்களா? இதுக்கு எல்லாமே முதல் காரணமாக அமைந்தவர் மோடிஜி மற்றும் அவருடைய மாயாஜாலம் தான். புரிஞ்சுக்கணும். அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாராட்டுறார், அவருடைய நிதி அமைச்சர் மோடிஜி பிறந்த மண்ணுக்கு போறேங்கிறார். ஒரு யூதர் இப்படி யாரையுமே புகழ்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க, அது அவங்களுக்கு அவசியமே கிடையாது கூட. ஆனாலுமே அவங்க உண்மையை சொல்றாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதை வேற மாதிரியும் மோடிஜி கொண்டு போயிருக்கலாம். இஸ்ரேலுங்கிறது ஒரு தன்னந்தனி சின்னம் சிறு நாடு தான். அதன் பக்கம் நிற்காம கிட்டத்தட்ட 75 இஸ்லாமிய அரபிய நாடுகள் இருக்கு, வளமான நாடுகள் இருக்காங்க. அவர்களுடன் இணைந்து இந்த இஸ்ரேலை அவர் கைவிட்டுக்கலாம். ஒரே ஒரு நாடு தானே கைவிட்டுக்கலாம் மோடிஜி. ஆனாலுமே நியாயம் என்று ஒன்று இருக்கு. அந்த நியாயத்தின் பாதையில் நின்று இஸ்ரேலை இன்று வரை நீங்க சொல்றீங்க கடவுள் இஸ்ரேலை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறாங்க. அதே போலதான் நமது இந்திய அரசு, பாரதிய ஜனதா, மோடிஜி கண்ணும் கருத்துமாக இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்காங்க இஸ்ரேலை. எல்லோருமே விட்டு கொடுத்த போதுமே ஐரோப்பிய நாடுகள், நீங்க புகழ்றீங்க இல்லையா, ஐரோப்பிய நாடு இங்கிலாந்தெல்லாம் விட்டு கொடுத்த நேரத்திலுமே மோடிஜி இந்த நொடி வரை இந்தியா அதனுடன் இணைந்து செயல்படுவது போலவே பார்த்து கொண்டார். அதே போலதான் நீங்க சொல்லுவீங்க, இந்து சாமியார் திட்டுறீங்க, பஜரங்க திட்டுவீங்க. சண்டை அங்க தாக்குதல் நடத்த பிறகு அவங்களோட தூதரக கதவே திறக்கல. அங்க போய் கதவை தட்டிக்கிட்டு காத்து நின்னாங்க. நாங்க சண்டைக்கு வரோம், எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி. நீங்கள் திட்டும் இந்த சாமியார்கள், இந்த பஜ்ரங் தள் தான் இஸ்ரேலுக்காக சண்டைக்கு போறதுக்கு தயாரா நின்னாங்க. நாளைக்கு ஒருவேளை பெரிய சண்டையா மாறலாம், நிறைய நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கலாம். அப்போ நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கிற இந்த சாமியார்கள், இந்த பஜ்ரங் தள் தான் அவர்களுக்காக சண்டத்துல களத்துல போய் நிற்பாங்க. நீங்க வாக்களிக்காத இந்த பாரதிய ஜனதா அரசு மோடிஜியும் தான் இஸ்ரேலுக்கு தேவைப்பட்ட ஆட்களை அனுப்பியது, இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தது, இஸ்ரேலுக்கு தேவையான வலைதள ஆதரவை கொடுத்தது, இஸ்ரேலுக்கு தேவையான நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொடுத்தது. இது எல்லாமே நீங்கள் வாக்களிக்காத பாரதிய ஜனதா பண்ணது. நீங்கள் வாக்களித்த திமுக அரசு தான் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தது, பாலஸ்தீனத்திற்கு, காசாவுக்கு ஆதரவான தீர்மானத்தை கொண்டு வந்தது. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடன் இருக்கும் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தது, காசாவை ஆதரித்து தீர்மானம் கொண்டது. புரிஞ்சுக்குங்க.